அனைவரையும் சுவையான வாழ்க்கைக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம கேரட் கோதுமை மாவு வச்சு எப்படி வீட்லயே பாஸ்தா செய்யறது அப்படின்றத பத்தி பார்ப்போம். எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. இந்த பாஸ்தா செய்யறதுக்கு கேரட்டை கொதிக்கிற தண்ணியில 1 நிமிஷம் போட்டு அதை நல்லா துருவி எடுத்து வச்சுக்கலாம். இது கூடவே 2 உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் உரிச்சு மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் மாவு ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம மசிச்சு வச்சுருந்த உருளைக்கிழங்கையும் கேரட்டையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான 1/4 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போது 1 கப் கோதுமை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இதை அழுத்தி பிசையணும்னு அவசியம் இல்லை, மெதுவாக ஜென்டலாக பிசைஞ்சால் போதும். இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வைக்கலாம். இப்போது பாஸ்தாக்கு தேவையான சாஸ் செய்ய 2 தக்காளி 4 பூண்டு பல்லை சேர்த்து நல்லா அரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு சாஸ் பேனில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து அது கூட 3 நறுக்கின பூண்டு பல்லையும் சேர்த்துக்கலாம். இப்போது 1 கப் வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சிருந்த தக்காளி விழுதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த தக்காளியோட பச்சை வாசனை போற வரைக்கும் இதை மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூளையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சிருந்த 1 கப் மஷ்ரூம் 1 கப் கொடமிளகாவையும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாஸ்தா மாவு ரெடி பண்ணி 10 நிமிஷம் ஆயாச்சு. இதை 4 பாகங்களாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை தின்னா ஒரு கயிறு மாதிரி நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். உருட்டினதும் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தேவையான சைஸுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன துண்டுகளை கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பாஸ்தாக்கு தேவையான வடிவத்தை கொடுத்துக்கலாம். அது நான் இப்போ ஒரு ஃபோக் வச்சு கொடுத்துருக்கேன். வேணும்னா இதை நீங்கள் கையில் கூட கொடுத்துக்கலாம். பாஸ்தா ரெடி ஆனதும் அதை வேக வைக்க ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சம் உப்பையும் சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம எடுத்து வச்சுருந்த பாஸ்தாவை இதில் சேர்த்துக்கலாம். முதல்ல இந்த பாஸ்தாவை போடும்போது இது எல்லாமே அடியில் தங்கிடும். இது எல்லாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இந்த பாஸ்தா தண்ணிக்கு மேலே மிதக்கும். அப்படி மிதந்து வரும்போது இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பாஸ்தாவை நம்ம செஞ்சு வச்சிருந்த சாஸில் கலந்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லியை தூவி கலந்து விட்டுட்டோன்னா மைதா இல்லாத எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் சேர்க்காத காய்கறிகள் நிறைந்த பாஸ்தா. இது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும், அதே சமயம் ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.